வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 12th சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் 8th சாப்டர் ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்கலாம். சரி, ஏன் இந்த லெசனில் ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் மூணையும் சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா இது மூணுக்கும் காமனான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பனைல் குரூப். எது கார்பனைல் குரூப்பு? சி டபுள் பாண்ட் ஓ. இது என்ன சொல்லுவாங்க? கார்பனைல் குரூப். இந்த குரூப்பு இது மூணுலையுமே காமனாக இருக்கும். இது மூணில் மட்டும்தான் இருக்குமானா கிடையாது, நிறையா ஃபங்க்ஷனல் குரூப்பில் இந்த கார்பனைல் குரூப் இருக்கும். அது எதெல்லாம் முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கார்பனைல் குரூப்பில் ஒரு பக்கம் அல்கைல் குரூப், ஒரு பக்கம் ஹச் சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சுன்னா அதை தான் ஆல்டிகைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த கார்பனைல் குரூப்பில் ரெண்டு பக்கமும் அல்கைல் குரூப் ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா அதை கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பனைல் குரூப்பில் ஒரு பக்கம் அல்கைல் குரூப்பு, ஒரு பக்கம் OH குரூப்பு அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அதை கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கார்பனைல் குரூப்பில் ஒரு பக்கம் அல்கைல் குரூப்பு, ஒரு பக்கம் ஹாலஜன் அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அசைல் ஹேலைட். அதே ஒரு பக்கம் அல்கைல் குரூப்பு, ஒரு பக்கம் அசைல் ஹேலைடுங்களா, ஒரு பக்கம் OR. இது என்ன சொல்லுவோம்? COOR எஸ்டர். அதே கார்பனுக்கு ஒரு பக்கம் 6, ஒரு பக்கம் NH2 அட்டாச் இருந்துச்சுன்னா இதை அமைடு. அதே கார்பனைல் குரூப்பில் ஒரு பக்கம் 6, ஒரு பக்கம் CO. இது என்னது? ரெண்டு ஆசிட்டை கம்பைன் பண்ணும்போது ஒரு வாட்டர் ரிமூவ் ஆகுறது, ஆன்ஹைட்ரைட்னு பார்த்துருக்கோம். இது என்ன சொல்லுவாங்க? ஆசிட் ஆன்ஹைட்ரைட். அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட், நான் ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுலையும் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ OH, OH சி டபுள் பாண்ட் ஓ ஆர். இது ஒரு ஆசிட், ஒரு ஆசிடுங்களா. இந்த ஆசிட்லேருந்து வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடுச்சு, H2 எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். அதை சொல்லுங்க ஆன்ஹைட்ரைட் அப்படின்னா வாட்டர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு எடுத்துருவோம். ஆசிட்லேருந்து வாட்டர் மூவ் ஆயிடுச்சு, அது என்னது? ஆசிட் ஆன்ஹைட்ரைடு. இது எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்லையும் காமனான குரூப் என்னது? இந்த கார்பனைல் குரூப். இதனால இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஒரு சிலது காமனா இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சைடு மூணு ஒரே லெசன்ல படிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதோட நாமன்கிளேச்சர் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் எல்லாம் உங்களுக்கு NCERT புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய காமன் நேம்லாம் பார்க்கலாம். காமன் நேம் ஒரு சிலருக்கு ரீசன் கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம், அதை மெமரி தான் பண்ணி ஆகணும். இது என்னது? அசிட்டால்டிகைட். இது இருக்குமே பார்த்துருப்போம். இது பென்சீன்ல ஆல்டிகைட் இருக்கு, பென்சால்டிகைட். இது பேர் பாருங்க, ஆல்டிகைட் குரூப் இருக்குதுங்க. 1 2 3 4 4 கார்பன் இருந்தா என்னது? பியூட்டேன், பியூட்ரால்டிகைட். புரோமின் சப்ஸ்டியூண்டா இருக்குது. நம்ம IUPAC நம்பரிங் கொடுப்போம். காமன் நேம் கொடுக்கும்போது நம்பரிங் கொடுக்க மாட்டோம். பொசிஷன் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு பயன்படுத்துவோம். அப்ப இது ஃபங்க்ஷனல் அட்டாச்சா இருக்குதுங்களா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்டாச்சா இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா பீட்டா, பீட்டா கார்பன்ல புரோமின் இருக்கு. அப்ப பீட்டா புரோமோ பியூட்ரால்டிகைட், பீட்டா புரோமோ பியூட்டிரால்டிகைட். ஓகே, இது கீட்டோன்ல காமன் நேம் என்னது? CH3 COCH3 அசிட்டோன். பென்சீன் இருக்கு, கீட்டோன் இருக்கு, CH3 இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க? ஃபீனோன்.
கீட்டோ குரூப்ல ஃபினைல் குரூப் அட்டாச் இருக்கிறது சொல்லுவாங்க ஃபீனோன். இது அசிட்டைல் குரூப். அசிட்டோஃபீனோன் என்ன சொல்லுவாங்க? இதை அசிட்டோஃபீனோன். CH3CO தான் அசிட்டோன் சொல்லுவாங்க. சரிங்களா? அசிட்டோஃபீனோன். இங்கேயும் பாருங்க 1 2 3 3 கார்பன் ப்ரோப்பியோ பீனோன். இது அசிட்டோபீனோன். இது என்னது? ப்ரோப்பியோ பீனோன். இது பென்சோ பீனோன். ரெண்டு பக்கம் பென்சிங் தான் இருக்குது. பென்சோ பீனோன். இதுதான் உங்க புக்கில் கொடுத்துருக்க காம்பவுண்ட். அதே மாதிரி புக்கில் IUPACக்கு சில நேம் கொடுக்குற ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம். இந்த காம்பவுண்ட்ஸுக்கு IUPAC நேம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? CH3 C டபுள் பாண்ட் OH. இது ஆல்டிகைடுங்களா? ஆல்டிகைடுக்கு IUPAC நேம் எழுதும் பொழுது AL ஆட் பண்ணிக்கணும். சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கணும்? AL. அப்போ 1 2 கார்பன் இருக்கு. ஈத்தேன். ஆல்டிகைனால AL. அப்போ என்ன வரும்? ஈத்தனல். IUPAC நேம் என்னது? ஈத்தனல். ரெண்டாவது பாருங்க 1 2 3 4 5 6 7 7 கார்பன் இருக்குது. ஹெப்டனல். ஏன்னா ஆல்டிகைடு. ஹெப்டனல். ஆல்டிகைடு எப்பயும் கடைசியாக தான் இருக்கும். இடையில இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால எப்பயும் நம்பர் 1 மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. அப்ப ஹெப்டனல். ஹெப்டனல்ல என்ன சப்ஸ்டன்ட் இருக்கு? ஆல்டிகைடு குரூப் தான் 1 ஆரம்பிக்கணும். சரிங்களா? 1 2 3 3ல ஒரு மெத்தில் இருக்குது. 4ல ஒரு புரோமோ இருக்குது. புரோமோ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா ஆல்பபெட் ஆர்டர் B வருது, அதுக்கப்புறம் M. அப்ப 1 2 3 3ல மெத்தில் 4ல புரோமோவா? அப்ப பேர் என்ன வரும்? 4 புரோமோ 3 மெத்தில் 7 கார்பன் ஹெப்டனல். ஃபோர் புரோமோ 3 மெத்தில் ஹெப்டனல். தேர்டு பாருங்க 5 கார்பன் இருக்குது. இந்த கீட்டோன் C டபுள் பாண்ட் ஓல. அப்ப கீட்டோன். அப்ப என்னது? கீட்டோனுக்கு IUPAC நேம் எழுதும் போது சஃபிக்ஸா ONE ஓன் ஆட் பண்ணணும். அப்ப இது கீட்டோன் சைக்ளோபென்டனோன். இந்த CH இல்லாம இருந்தா என்னது? சைக்ளோபென்டனோன். சரிங்களா? சைக்ளோபென்டனோன்ல இந்த C டபுள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அங்க நம்பரிங் கொடுங்க. 1 2 3 1 2 3 3ல மெத்தில் இருக்கு. 3 மெத்தில் சைக்ளோபென்டனோன். ஓகே. இப்போ இதில் பாருங்க பார்க்கலாம். 6 கார்பன் சைக்ளோ இருக்குது. சைக்ளோ ஹெக்ஸனோன்னு சொன்னா தப்பு. என்ன காரணம்னா இப்போ சைக்ளோ ஹெக்ஸனால் அதுவும் தப்பு. ஏன்னா ஆல்டிகைடு இருக்குது AL. நீங்க சைக்ளோ ஹெக்ஸனால்னு சொல்லிக்கலாமேனா நம்ம இங்க ஆல்டிகைடு போடும்போது ஆல்டிகைடு இருக்க கார்பன் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 ஆல்டிகைடு கார்பன் சேர்த்து கவுண்ட் பண்றோம். அதனால அது போட்டு என்ன பண்றோம்? AL போட்டா போதும். இங்க பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இந்த சைக்கிள் இந்த ரிங்லயே 6 கார்பன் இருக்குது. இந்த ஆல்டிகைடு இருக்க கார்பனை சேர்த்தாம சொல்லணும். அப்பதான் AL. இப்ப நம்ம இந்த கார்பனையும் சேர்த்து சொன்னோம்னா நம்ம சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ண போதும்? AL ஆட் பண்ண போதும். இங்க நம்ம இந்த CHO கார்பனை சேர்த்தல. இது சேர்த்தாம என்னது? சைக்ளோஹெக்சேன். அப்ப இந்த CHOக்கு என்ன பேர் சொல்லணும்னா கார்பால்டிகைட். சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட். ஏன் AL போடல அப்படின்னா எப்ப AL போடணும்? இந்த கார்பன் சேர்த்து கவுண்ட் பண்ணிட்டோம்னா AL போடணும். இந்த கார்பன் கவுண்ட் பண்ணல. அப்ப இது கார்பால்டிகைட்னு சொல்லணும். சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட். ஓகே. அடுத்தது CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH CHO. CHO இருக்கு. ஆல்டிகைடு 1 2 3 4 5 பென்டனல். பென்டனல்ல டபுள் பாண்ட் இருக்குது. 1 2 ரெண்டாவது கார்பன்ல ஈன். அப்ப பென் 2 ஈனல். ரெண்டாவது கார்பன்ல ஈன் இருக்குங்களா? பென் 2 ஈனல் AL. OL போட்டா ஆல்கால் ஈனால்ங்கிறது. இது ஈனல் AL ஆல்டிகைடு. பென்ட் 2 ஈனல். இதுல பாருங்க பார்க்கலாம். கீட்டோன் இருக்குது. இதுல 1 2 3 ப்ரோபனோன். 1 2 3 ப்ரோபனோன்ல
கார்பன்ல என்ன அட்டாச் இருக்கு? ஃபீனைல் குரூப் அட்டாச் இருக்குது. 1ல ஃபீனைல் இருக்கு. 1 ஃபீனைல் ப்ரோபனோன். 1 ஃபீனைல் ப்ரோபனோன். சரி, இங்க பாருங்க பார்க்கலாம். சி டபுள் பாண்ட் ஓ கீட்டோ குரூப் இருக்குது, CH ஆல்டிஹைடு குரூப் இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் இருந்துச்சுன்னா, ஒண்ணுக்கு மேல ஃபங்க்ஷன் குரூப் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்னு பார்த்துருக்கோம். அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல ஆல்டிஹைடு தான் ப்ரியாரிட்டி அதிகம் கம்பேர் டு கீட்டோன். அப்ப இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இது ஃபங்க்ஷனல் குரூப்னா இதை சப்ஸ்டிட்யூட்டா சொல்லணும். அப்ப இது ஃபங்க்ஷனல் குரூப்பா சொல்லும்போது ONE ஓன் ஆட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட்டா சொல்லும்போது ஆக்சோ, இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆக்சோ. 1 2 3 4 5 பென்டனல். அதுல 3ல ஆக்சோ இருக்குது. 3 ஆக்சோ பென்டனல். 3 ஆக்சோ பென்டனல். ஓகே. 1 2 3 4 5 5 கார்பன் கீட்டோன். இப்ப பென்டனோன். பென்டனோன்ல எங்கெங்க மெத்தில் குரூப் இருக்குது? 1 2. பென்டேன்ல 3 1 இது, 2ல ஒரு மெத்தில், 4ல ஒரு மெத்தில். அப்ப பென்டேன்ல 1 2, 2ல ஒரு மெத்தில், 4ல மெத்தில். 2, 4 டைமெத்தில் 3 பென்டனோன் இல்ல பென்டேன் 3 1. சரிங்களா? 2, 4 டைமெத்தில் 3 பென்டனோன் இல்ல பென்டேன் 3 1. பென்டேன் 3 1 சொல்லலாம், 3 பென்டனோன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுல பாருங்க பார்க்கலாம். இது இல்லைன்னா பென்சால்டிகைடுங்களா? பென்சால்டிகைட்ல 1 2 3 4 4 நைட்ரோ பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்லலாம். இத பென்சீன் கார்பால்டிகைட்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்? பென்சீன் கார்பால்டிகைட் இல்லைன்னா காமனா சேர்த்து பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். 4 நைட்ரோ பென்சால்டிகைட். ஃபோர் நைட்ரோ பென்சால்டிகைட். சரி, இதுல பாருங்க பார்க்கலாம். இதுதான் கார்பன் ஸ்கெலட்டன். 1 2 3 3 கார்பன் இருந்தா ப்ரோபேன். ப்ரோபேன்ல ஆல்டிஹைடு குரூப் எத்தனை இருக்கு? 3 குரூப் இருக்குது. 1லயும் இருக்கு, 2லயும் இருக்கு, 3லயும் இருக்குது. அப்ப ப்ரோபேன் 1 2 3 இதோட பேர் நம்ம சப்ஸ்டிட்யூட்டா, இதோட பேரை நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணா கார்பால்டிகைட்னு சொன்னோம். ஏன்னா அந்த சி சேர்த்துக்கிட்டா தான் ஏஎல், சி சேர்த்தாம இருக்குது. அப்ப இது கார்பால்டிகைட். எங்க இருக்குது? 1 2 3 மூணுலயுமே கார்பால்டிகைட். 1 2 3 ட்ரை கார்பால்டிகைட். இதுல ப்ரோபேன்ல ப்ரோபேன் 1, 2, 3 ட்ரை கார்பால்டிகைட். கிளியருங்களா? இது இல்லாம உங்களுக்கு ஒரு டேபிள் கலம் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோடைய காமன் நேம் IUPAC ரெண்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்ல கொடுத்துருக்கிறதுல ஆல்டிஹைடு மட்டும் முதல்ல பார்க்கலாம். காமன் நேம் HCHO ஃபார்மால்டிகைட். ஒரு சிலருக்கு நம்ம மெமரி தான் பண்ணியிருக்கோம், ரீசன் கிடையாது. இது என்னது? ஃபார்மால்டிகைட். அசிட்டால்டிகைட் CH3CHO அசிட்டால்டிகைட். CH3 ரெண்டு CH3 இருக்குது. 1 2 3 4 மொத்தம் 4 கார்பன். இங்க அந்த ரெண்டு CH3 பிரான்ச் அட்டாச்சா இருக்குது. அப்ப என்னது? ஸ்ட்ரைட் செயின் இருந்தா பியூட்ரால்டிகைட், பிரான்ச் இருக்கிறதுனால ஐசோபியூட்ரால்டிகைட். இது என்னது? சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட். இது இல்லாம சொன்னோம்னா சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைடு. அதுல நம்ம காமன் நேம்ஸ் நம்பரிங் கொடுக்கக்கூடாது. இது ஆல்பா பீட்டா காமா. அப்போ காமால என்ன இருக்குது? மெத்தில் குரூப் இருக்குது. காமா மெத்தில் சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட். சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட். ஓகே. இதோட பேர் பாருங்க. 1 2 3 3 கார்பன். இது சப்ஸ்டிட்யூட்டா இருக்குது. இது என்னது? CH3O மீத்தாக்சி குரூப். எத்தனை கார்பன் ஜாயிண்டா இருக்கு? CHOங்களா? இதான் ஃபங்க்ஷன் குரூப். அட்டாச்சா இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். இது ஆல்பா கார்பன், பீட்டா கார்பன். ஆல்பா கார்பன்ல மீத்தாக்சி குரூப் இருக்குது. ஆல்பா மீத்தாக்சி
புரோப்பியான் ஆல்டிகைட். ஓகே 1 2 3 4 5 பென்டன் ஆல்டிகைட்னு சொல்லலாம். புக்ல வலிரால்டிகைட் நேம் கொடுத்துருக்கோம். CH2 டபுள் பாண்ட் CH CHO டபுள் பாண்டோட இருக்குது. அதாவது நம்ம வினைல் குரூப்னு சொல்லுவோம் இல்லைங்க, CH டபுள் பாண்ட் CH2 அதில் அட்டாச் ஆகிற CHOங்கிறது. இதுக்கு அக்ரோலின் என்ன காமன் நேம்? அக்ரோலின். இதை பென்சீன் ரிங்ல பக்கம் பக்கம் CH வச்சுங்களே தால்டிகைடு. பிஹெச் சைலண்ட் போடுவோம். நம்ம தாலிக் ஆசிட்னு படிச்சிருக்கோம் இல்லைங்க, தாலிக் ஆசிட் பிஹெச் முன்னாடி இருக்கும், அது சைலண்டா இருக்கும். அது மாதிரி தாலிகைடு பிஹெச் சைலண்டா இருக்கும், தால்டிகைடு. இது என்னது? பென்சால்டிகைடு. ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் கார்பன் ஆல்ஃபா கார்பன், பீட்டா கார்பன், காமா கார்பன். இது ஆல்ஃபா, பீட்டா, காமா. இல்லைன்னா இதுல என்ன சொல்லிக்கலாம், பென்சீனிக்ல பொசிஷன் சொல்லுவாங்க, ஆர்த்தோ மெட்டா பாரா சொல்லுவோம், அதுல சொல்லுங்க. பென்சீன் அட்டாச்சா இருக்கு இந்த பொசிஷனா, பக்கத்து பொசிஷன் ஆர்த்தோ, அடுத்த பொசிஷன் மெட்டா. இங்கே போட்டிருக்கிறோம். எப்பயுமே ஃபங்க்ஷன் ஜாயிண்டா இருக்கிற கார்பன் பக்கத்துல இருக்கிறது ஆர்த்தோ. இந்த பொசிஷன் ஆர்த்தோ. இது மெட்டா ஆப்போசிட் தான் பாரா. அப்ப மெட்டால ஜாயிண்டா இருக்கு, மெட்டா புரோமோ பென்சால்டிகைட். இது காமன் நேம். இது ஒவ்வொன்றுக்கும் அப்படியே ஐயூபிஏக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கார்பன் இருக்குது, மீத்தேன் ஆல்டிகைடு ஏஎல், அப்ப மெத்தனல். மெத்தனல். ரெண்டு கார்பன் இருக்கு, ஈத்தேன் பிளஸ் ஏஎல், எத்தனல். சரி, இதுல பாருங்க CH3 ட்வைஸ். இந்த CH ரெண்டு CH இருக்கு. ஸ்ட்ரைட் செயின் எடுத்தோம்னா CH3 CH CHO புரோப்பன் ஆல்டிகைடு. அதுல ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் ஜாயிண்டா இருக்குது, 2 மெத்தில் புரோப்பனல். 2 மெத்தில் புரோப்பனல். 3 கார்பன்ல புரோப்பேன் ஆல்டிகைடு புரோப்பனல், ரெண்டாவது கார்பன் மெத்தில் குரூப் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால 2 மெத்தில் புரோப்பனல். இதுல என்ன சொல்லலாம், சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட். சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட் 1 2 3 3ல மெத்தில் இருக்கு, 3 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட். த்ரீ மெத்தில் சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைட். இதுல பாருங்க 1 2 3 புரோப்பனல், ரெண்டாவது கார்பன்ல மீத்தாக்சி இருக்குது, 2 மீத்தாக்சி புரோப்பனல். மீத்தாக்சி புரோப்பனல். சரி, 1 2 3 4 5 பென்டேன் ஆல்டிகைடு ஏஎல், பென்டனல். பென்டனல். இது என்னது, 3 கார்பன் இருக்கு, புரோப்பீனு, ரெண்டாவது கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் செகண்ட் டபுள் பாண்ட் இருக்குது, 2 புரோப்பேன் 2 ஈனல். 2 ஈனல். ரெண்டாவது ஈன் இருக்குது, ஆல்டிகைடு குரூப் இருக்கு, ப்ரோப் 2 ஈனல். இது என்னது, பென்சீன் ரிங்ல ரெண்டு CH குரூப் இருக்குது. CHOக்கு தனியா பேர் சொன்னா கார்பால்டிகைட். அப்ப பென்சீன்ல 1,2 ரெண்டு கார்பால்டிகைட், ரெண்டு பொசிஷன் கார்பால்டிகைட் இருக்குது. பென்சீன் 1 2 டை கார்பால்டிகைட். இதோட பேர் என்னது, இது விட்டுட்டோம்னா பென்சால்டிகைட். பென்சால்டிகைட் ஆர் பென்சீன் கார்பால்டிகைட் ஒண்ணுதான். பென்சால்டிகைட்ல நம்பரிங் என்ன, 1 2 3 3ல புரோமோ இருக்கு, 3 புரோமோ பென்சால்டிகைட், இல்லைன்னா பென்சீன் கார்பால்டிகைட். சரிங்களா? அடுத்தது கீட்டோன்ல சம் காமன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய காமன் நேம் ஐயூபிஏக்னு பார்த்துடலாம். இப்போ இதில் பாருங்க, கீட்டோன் கொடுத்துருக்காங்க,
CH3 CO CH2 CH2 CH3 காமன் முதல்ல பார்க்கலாம். இது கீட்டோன். கீட்டோனுக்கு இந்த பக்கம் மெத்தில் குரூப் இருக்கு, இந்த பக்கம் ப்ரொபைல். அந்த ப்ரொபைல் ஸ்ட்ரெயிட் செயின் இருந்துச்சுன்னா N ப்ரொபைல். அப்போ என்னது மெத்தில் ப்ரொபைல் M தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ மெத்தில் N ப்ரொபைல் கீட்டோன். இதில் பாருங்க, இது கீட்டோன் குரூப்புங்களா. கீட்டோனுக்கு இந்த பக்கம் ஐசோப்ரோபைல், இங்கேயும் ஐசோப்ரோபைல் ரெண்டு இருக்குது. அப்போ டை ஐசோப்ரோபைல் கீட்டோன். இது சைக்ளோஹெக்சனோன் ஆல்ஃபா பொசிஷன். இது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற கார்பன். இது ஆல்ஃபா பொசிஷன். ஆல்ஃபால மெத்தில், ஆல்ஃபா மெத்தில் சைக்ளோஹெக்சனோன். சைக்ளோஹெக்சனோன் இது என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு CH இந்த C டபுள் பாண்ட் Cல இந்த Cல ஜாயின் ஆகிருக்கு ரெண்டுமே மெத்தில் குரூப்பு. இதில் ஒரு பக்கம் H ஒரு பக்கம் CO6 அட்டாச் இருக்குது. இது காமன் நேம் மெசிட்டைல் ஆக்சைடு. மெசிட்டைல் ஆக்சைடு சரிங்களா. இப்போ இதனுடைய IUPAC நேம் பார்க்கலாம். 1 2 3 4 5 பென்டேன். கீட்டோனுக்கு ONE பென்டனோன். நம்பரிங்க 2ல இருக்குது. 2 பென்டனோன் இல்லை பென்டேன் 2 1 2 பென்டனோன் சொல்லலாம், இல்லை பென்டேன் 2 1. ரெண்டாவதுல டபுள் பாண்ட் இருக்குது, பென்டேன் 2 1. இதுக்கு என்ன சொல்லலாம், நல்லா கவனிங்க. இங்கே ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு, பிரான்ச்சில் இருக்கும். இந்த CHல ஒரு மெத்தில் குரூப் மேலே ஒரு மெத்தில் கீழே இருக்கும். ரெண்டுல ஒன்று பக்கத்தில் ஒன்று கீழே எழுதிக்கிற மாதிரி. இங்கே அதே மாதிரி ஒன்று நேராக ஒன்று கீழே இருக்கும். அப்போ கீழே ரெண்டும் சப்ஸ்டிட்யூவன்ட்டு. நேராக என்ன இருக்கும், 1 2 3 4 5 5 கார்பன். இப்போ பென்டனோனு எப்படி கொடுத்தாலும் 1 2 3ல தான் 1 இருக்குது. பென்டேன் 3 1 சப்ஸ்டிட்யூவன்ட் ரெண்டு மெத்தில் குரூப் எங்கே அட்டாச் ஆயிருக்கும், இங்கிருந்து கவுண்ட் பண்ணும்போது ரெண்டாவது கார்பன்ல 3 4 2,4 டைமெத்தில் 2,4 டைமெத்தில் பென்டேன் 3 1 1 2 3ல 1 இருக்குது. 2,4 டைமெத்தில் பென்டேன் 3 1. இதில் என்னது, சைக்ளோஹெக்சனோன்ல ஃபர்ஸ்ட் கார்பன் ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் இருக்குது. 2 மெத்தில் சைக்ளோபென்டனோன். 2 மெத்தில் சைக்ளோ 6 கார்பனா சைக்ளோஹெக்சனோன். சைக்ளோஹெக்சனோன்ல 2ல மெத்தில் குரூப் 2 மெத்தில் சைக்ளோஹெக்சனோன். இதில் பாருங்க, இங்கே ரெண்டு CH இருக்குது. ஒரு CH C அட்டாச்சாக இருக்கும், ஒன்று கீழே அட்டாச்சாக இருக்கும். இப்படி இருக்கும், CH3C கீழே CH3 இருக்கும். டபுள் பாண்ட் CH CO CH3. இப்போ கிளியர் தெரிய பாருங்க, 1 2 3 4 5 பென்டேன்ல 2ல 1, இது 2 இது 3 இது 4. பென்டேன் 3 in 2 1 பென்ட் 3 in 2 1 4ல மெத்தில் குரூப் இருக்கு. 4 மெத்தில் பென்ட் 3 in 2 1. சரிங்களா. அடுத்தது ஆல்டிகைட் கீட்டோன் இருக்க அந்த கார்பன் குரூப் இருக்குல்லைங்க, அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் குரூப். கார்பன் குரூப்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதுதான் கார்பன் குரூப். இந்த கார்பன் குரூப் இருக்கிற கார்பனு sp2 ஹைபிரிடைஸ் ஆகும். sp2 ஹைபிரிடைஸ்னா இங்கே ஒரு காம்பவுண்ட், இங்கே ஒரு காம்பவுண்ட், இங்கே ஒரு காம்பவுண்டு. முதல்ல இந்த கார்பனுடைய ஆக்சிஜன் கூட ஒரு சிக்மா பாண்டு ஹச்சோ இல்லை ஆரோ கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி முதல்ல சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா. இது இந்த கார்பனில் sp2 ஹைபிரிடைஸ் ஆகிறதுனால 3 ஆர்பிள் கம்பைன்ட் ஆகி sp2 எத்தனை ஃபார்ம் ஆகும், 3 sp2 ஃபார்ம் ஆகும். இது ஒரு sp2 ஹைபிரிடைஸ் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது. இது ஒரு sp2 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டல் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. இது ஒரு sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் ஓ கூட என்ன பண்ணுது, பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. எல்லாமே என்னது, சிக்மா பாண்டு. இது எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கும். இது 3 எப்படி இருக்கணும், இந்த ரெண்டு இங்கே அட்டாச் ஆகிற காம்பவுண்டு இதெல்லாம் சேர்த்து என்ன இருக்கும், ஒரே பிளேனில் இருக்கும். Pல ஒரு அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டால் இருக்கும். ஓல என்ன இருக்கு, p ஆர்பிட்டால் இருக்கும்.
இந்த ரெண்டு p ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகுது, சைட்வேஸ் ஓவர்லாப். நமக்கு ஹெட் ஆன் ஓவர்லாப் ஆச்சுன்னா சிக்மா மாட் ஃபார்ம் ஆகும், சைட்வேஸ் ஓவர்லாப் ஆர் பேரலல் ஓவர்லாப் ஆச்சுன்னா பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்? சி டபுள் பாண்ட் ஓ ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 120 டிகிரி இருக்கும். பாண்ட் எவ்வளவு இருக்கும் நமக்கு? 120 டிகிரி. இதுதான் கார்பனல் குரூப்போடைய ஸ்ட்ரக்சருங்கிறது. இந்த கார்பனல் குரூப் ரியாக்ஷனுக்கு போகும்போது எந்த மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்சிஜன் வந்து மோர் நெகட்டிவ் தேன் கார்பன். அப்ப என்ன பண்ணும்? இந்த ஆக்சிஜன் இந்த ஸ்பேர்டு எலக்ட்ரானை பண்ணிக்க பிடிச்சி அதிகம் இழுக்கும். அப்ப இங்க டெல் மைனஸ் கிரியேட் ஆகும், இங்க டெல் பிளஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? அப்ப சி பிளஸ் ஃபார்ம் ஆகுமா? நமக்கு இது பாண்டே உடஞ்சி வச்சுக்கவே, இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதுதானது சி பிளஸ் இருக்குன்னா இது போய் மைனஸ் ஈஸி அட்டாக் பண்ணும். அப்ப எலக்ட்ரோஃபிலிக் சென்டர், இது நியூக்ளியோஃபிலிக் சென்டர். சி பிளஸ்ங்கிறது எலக்ட்ரோஃபிலிக் சென்டர், ஓ மைனஸ்ங்கிறது நியூக்ளியோஃபிலிக் சென்டர். சரிங்களா? அப்ப இந்த குரூப் ரியாக்ஷன் போகும் பொழுது சி பிளஸ் வரக்கூடிய மைனஸ் அட்டாக் பண்ணிக்கும், ஓ மைனஸ் வரக்கூடிய பிளஸ் அதை அட்டாக் பண்ணிக்கும். சரிங்களா? அப்ப இந்த கீட்டோன்ல பாத்தீங்கன்னா பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் கிரியேட் ஆகிறதுனால நமக்கு என்ன டைபோல் கிரியேட் ஆகுது. அப்ப டைபோல் மூமெண்ட் இருக்கும். இதில் இருக்கிற டைபோல் மூமெண்ட் ஈத்தரை காட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். கீட்டோ அந்த கார்பனல் குரூப் இருக்கிற டைபோல் மூமெண்ட் ஈத்தரில் இருக்கிற ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஆல்டிகைட் கீட்டோடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்கலாம்.